நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். நீர் துதிக்கப்பட பாத்திரர், நீர் கனத்திற்குரியவர், நீர் மகிமைக்குரியவர், நீர் புகழுக்குரியவர், நீர் ஆராதனைக்குரியவர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் நல்லவர் 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 நல்லவர். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோமே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, எங்களை தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஆண்டவரே, ஆண்டவரே குடும்பங்களிலே, எங்களுடைய சபைகளிலே, விசுவாசிகளுடைய குடும்பத்திலே, ஆண்டவரே, சுத்த இருதயத்தை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இருதயங்கள், எங்களை சிந்தனைகள், எங்களை சொல் செயல் நடக்கைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் நம்முடைய கல்வாரியின் இரத்தத்தினால கழுவப்படட்டும் ஆண்டவரே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோமே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுடைய முகங்களை பிரகாசிக்கப்படுகிற தேவனாக இருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, யோசனையில் பெரியவரே, செயல்களில் மகத்துவமானவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். உமது கரத்தின் கிரியைகள் ஆகிய வானங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆகாய விரிவை உண்டாக்கினவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்கினவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மிருக ஜீவன்களை உண்டு பண்ணினவரே, ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாதிருக்கிறதான நல்ல தேவனாக நீர் இருக்கிறீர். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், 1000-10,000 பேர்களிலும் சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், வெண்மையும் சிகப்புமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட உங்களை நாங்கள் துதிக்கிறோம். இந்த கால நேரத்தில் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறதான அந்த துதியின் அபிஷேகத்தை, ஆராதனையின் அபிஷேகத்தை நீர் எங்களுக்குள்ளாக ஊற்றுவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட உங்களை நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு கூட உங்களை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, 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 துதிக்கிறோம்ப்பா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் போதுமானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தா, ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தா, ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தா. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான்,
ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா 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 உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி எல்லாம் பார்த்து கொள்வி யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி யெகோவா ஈரே அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் 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 ஹல்லேலூயா 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 நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அதிகாலை ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவரே உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே நீர் துதிக்கப்பட பாத்திர நீர் கனத்துக்குரியவர் நீர் மகிமைக்குரியவர் நீர் புகழுக்குரியவர் நீர் ஆராதனைக்குரியவர் நீர் ஸ்தோத்திரங்களுக்குரியவர் இந்த காலை நேரத்தில் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் நீர் பரிசுத்தராக இருக்கிறீரப்பா நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே இந்த காலை நேரத்தில் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா இந்த காலை நேரத்தில் சபை விசுவாசிகள் ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் ஆண்டவரே இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களே அவனவன் கிரிக்கு தக்கதாக நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லியிருக்கிறீங்களே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் இன்னும் உடைய சமூகத்தில் நாங்கள் நெருங்கி கிட்டி சேரத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்த
பரிசுத்தப்படுத்துவீராக, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, நீர் எங்களை தகுதிப்படுத்துவீராக. ஆண்டவர் நீர் எங்களை பலப்படுத்துவீராக. உமக்கேற்ற பரிசுத்தவான்களாக, உமக்கேற்ற பரிசுத்த வாட்டிகளாக இந்த கால நேரத்தில் சபை முழுவதையும் நீங்க மாற்றுங்கப்பா. சபை முழுவதையும் நீங்க மாற்றுங்கப்பா. ஆண்டவர் உமக்கேற்ற ஒரு பரிசுத்தங்க வாழ்க்கையில உண்டாகட்டப்பா. ஆண்டவரே பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, உம்முடைய ஆவியினால எல்லாம் ஆகும் ஆண்டவரே. ஆண்டவர் உம்முடைய ஆவியானவர் ஆண்டவர் நீர்களை நடத்தி செல்வீராக. உம்முடைய ஆவியானவர் நீர்களை பலப்படுத்துவீராக. உமக்கேற்ற பரிசுத்தவான்களாக, உமக்கேற்ற பரிசுத்தவாட்டிகளாக நீரங்களை பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்திருக்கதான நன்மைகள் அவைகள் ஆயிரம் ஆயிரமாக இருக்கிறது. காலை நேரத்தில் கர்த்தர் பாராட்டினதான எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்தினவர்களாக ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னுடைய வாழ்க்கையை சூழ்ந்திட ஓ கிருபையும் நன்மையும் இரக்கம் எங்களுக்கு தந்தீரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோம். ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற
போது மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போது மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறதான நன்மைகள் அவைகள் ஏராளமா இருக்கிறது ஆண்டவரே. அவைகள் ஆயிரம் ஆயிரமாய் இருக்கிறது ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் நீங்க செய்ததான ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் எண்ணி பார்த்துமை துதிப்பதற்கு நன்றி உள்ளதான ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அறிதல் உள்ளவராய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறீரே. 10 குஷ்டரோகிகள் சுகத்தை பெற்றுக்கொண்டாலும் ஒருவன் மாத்திரம் திரும்பி கடந்து வந்து நன்றி செலுத்தின பொழுது மீதம் 9 பேர் எங்கே என்று சொல்லி ஆண்டவரே நன்றி உள்ள இருதயத்தின் தேடுகிறவராக இருக்கிறீரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நன்றி உள்ள இருதயம் எங்களை வாழ்க்கையில பொங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர்களுக்கு நன்மை செய்கிற பொழுது மாத்திரம் அல்ல, எங்களை வாழ்க்கையின் பாதைகள் நாங்கள் கடந்து போகிற எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துவீராக. நீர் எங்களை பலப்படுத்துவீராக. நீர் எங்களை பலப்படுத்துவீராக. கொடான கொடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே
எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. என் கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை எல்லாரும் மையப்படுத்துவோம். ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிறவர், அவர் நம்மை காக்கிறவர். அவருடைய ஆவிக்கு மறைவாக நாம் எங்கே ஓட முடியும்? ஹல்லேலூயா. நாம் எங்கே இருந்தாலும் அவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறாரே. ஹல்லேலூயா. பிரமிக்கத்தக்கதான அதிசயமாய் பக்குவமாக அவர் நம்மை உருவாக்கினவர். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு பிரமிக்கத்தக்கதான அதிசயமாய் என் கர்த்தரை உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எப்படி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 100 வயதுல ஒரு ஈசாக்கை கொடுத்த பொழுது சாராள் சொல்கிறாள், ஓ சோதரன், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட சந்தோஷப்படுவார்கள் என்று சொன்னது போல 100 வயதுல ஈசாக்கை பெற்றெடுத்தது எப்படி ஒரு அதிசயமோ, அதே போல ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பிரமிக்கத்தக்கதான அதிசயமாக அவரை உருவாக்கி இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகத்தோடு கூட, நல்ல முழு பலத்தோடு கூட கர்த்தர் எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் இந்த உலகத்தில் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் நம்மை குறித்த ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை குறித்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம பிறந்தது வேஸ்ட் கிடையாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அது வேஸ்டா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை டேஸ்டாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறதான ஒரு கர்த்தர் அவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருக்கு நம்ம நன்றி செலுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் பெரியவர் 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 பெரியவர். நீர் போதுமானவர் அப்பா, நீர் கிருபையுள்ளவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் ஆண்டவரே அது பெரியது ஆண்டவரே, உம்முடைய நாமம் அது சிறந்தது ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க அன்புக்கு முன்பதாக ஆண்டவரேப்பா இந்த உலகம் சிறுசு ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரேப்பா ஆண்டவரே உம்முடைய மனது அது வானத்தை போல அது பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர் பெரியவர் பெரியவர். நன்றியோடு கூட உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ நிகரே இல்லாத சர்வேசா, ஓ திகழும் ஒளி பிரகாசா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துங்கன் இயேசுமை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. துங்கன் இயேசுமை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம். துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, நிகரும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் பிரகாசா, கள்ளும் மண்ணும் எம் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. கள்ளும் மண்ணும் என் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும்
ஆதி தேவனை வணங்கிடுவோம், நிகரே இல்லாத சர்வேசா. திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா. 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா. திகழும் ஒளி பிரகாசா. பொன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணின் மாயையும் மறைந்திடுமே. பொன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணின் மாயையும் மறைந்திடுமே. இதிலும் விலை பெரும் பொருளே, இயேசு ஆண்டவர் திருவருளே. இதிலும் விலை பெரும் பொருளே, இயேசு ஆண்டவர் திருவருளே. நிகரே இல்லாத சர்வேசா. திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா. 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா. திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா. 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா. திகழும் ஒளி பிரகாசா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொன் பொருள்களும் அழிந்திடுமே, ஓ மண்ணின் ஓ ஹல்லேலூயா மாயையும் மறைந்திடுமே. இதிலும் விலை பெரும் பொருளே, இயேசு ஆண்டவர் திருவருளே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற பொன்னை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிறதான வெள்ளியை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா நன்மைகள் எல்லை வரையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாங்கள் உறுதியாக பற்றி கொள்ள, மரியாதை போல எங்களை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளுதல் நம்முடைய கருத்தில் இருக்கிறது. எடுக்கப்படுகிற பங்கை நாம் தெரிந்து கொள்கிறோமா, அல்லது எடுப்படாத நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்கிறோமா என்று சொல்லி அந்த தெரிந்தெடுப்பு நம்முடைய கருத்தில் தான் இருக்கிறது. நாம் எதை தெரிந்து கொள்கிறோமோ அதற்கேற்ற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த கால நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உங்கள் பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய், ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களாய், ஆண்டவரே அப்போ உம்முடைய சமூகத்தை நெருங்குகிறவர்களாய் வாழுகிற ஒரு வாழ்க்கையை இந்த காலை நேரத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்களை சபையார் யாவரும் அதை தெரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவரீர் எங்களுக்கு உதவி செய்து நடத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட உங்களை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தொடர்ந்து நிறைய பொறுப்படுத்த நடத்துங்க, எங்களோடு கூட பேசுங்க, இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று வேத பகுதி வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 43வது அதிகாரத்தை நம்மளால் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 43வது அதிகாரம் நம்மளால் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷருக்கு என்னை தப்புவியும். என் அரணான தேவ நீர், ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன்.
44 சங்கீதம். தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை. அவர்கள் புயங்களும் அவர்களை இரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை இரட்சித்தது. தேவனே, நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு இரட்சிப்பை கட்டளையிடும். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை இரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களை நின்று எங்களை இரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம். உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர். எங்கள் சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர். சத்துருவுக்கு நாங்கள் இடைந்து பின்னிட்டு திரும்பி போக பண்ணுகிறீர். எங்கள் பகைஞர் தங்களுக்கென்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள். நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்புக்கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே சிதறடிக்கிறீர். நீர் உம்முடைய ஜனங்களை இலவசமாக விற்கிறீர். அவர்கள் கிரயத்தினால் உமக்கு லாபமில்லையே. எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமுமாக வைக்கிறீர். நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாகவும் ஜனங்களுக்குள்ளே எங்களை குறித்து தலை துலுக்குதலும் செய்கிறீர். நிந்தித்து தூசிக்கிறவனுடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்துருவின் நிமித்தமும் பழிவாங்குகிறவனின் நிமித்தமும் என் லெச்சையின் நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. இவைகளையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை. உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. நீர் எங்களை வலு சர்ப்பங்களுள்ள இடத்தில் நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தும் எங்கள் இருதயங்கள் பின்வாங்கவும் இல்லை. எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். ஆண்டவரே, விழித்து கொள்ளும். ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? எழுந்தருளும். எங்களை என்றென்றைக்கும் தள்ளிவிடாதிரும். ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர்? எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது. எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும் என்பதை அப்படியே உட்கார்ந்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாசிக்கப்பட்டதான வேத பகுதிகளுக்காக கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உடைய வேத வசனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வேத வசனங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் அநேக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்களை அவர் தெய்வ பிள்ளைகளுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கர்த்தர் தம்முடைய வேதத்தில் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டும்படி கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வேத சத்தியத்தில் வேதத்தில் நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கென்று உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகளை எங்களை கண்கள் காணவில்லை, எங்களை காதுகளால் நாங்கள் அவைகளை கேட்கவில்லை, எங்களை இருதயத்திலே நாங்கள் அவைகளை ஆண்டவரே நாங்கள் அவைகளை நிதானிக்கவும் இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. நீர் எங்களுக்கென்று உண்டு பண்ணி வைத்திருக்கிற உடைய நன்மைகள் பெரிதாக இருக்கிறதே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரப்பா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அந்த நன்மைகளை கொடுத்து கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
அல்லேலூயா. நம்முடைய தேசத்தினுடைய எலெக்ஷனுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல தலைவர்களை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கத்தக்கதாக, நம்முடைய தேசத்தில் நம்ம அமைதலோடு கூட நாம் ஜீவனம் பண்ணத்தக்கதாக, ஊழலற்றதான நேர்மை உள்ளதான நல்ல ஒரு ஆட்சி அமையத்தக்கதாக கைகளை உயர்த்தி கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல ஆட்சி அமைய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழலற்ற ஒரு ஆட்சி ஆண்டவர், அப்பா ஆண்டவர், நியாயக்கேடுகள் அற்ற அநீதிகள் அற்ற ஒரு ஆட்சி, ஒரு நல்ல ஆட்சி ஆண்டவரே எங்களுடைய பட்டணத்தில், எங்களுடைய தமிழ்நாட்டில், எங்களை இந்திய தேசத்தில் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல தலைவர்களை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்கப்பா. கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஆண்டவரே ஒரு தாவீதை நீர் கண்டுபிடித்தது போல ஆண்டவர் நல்ல தலைவர்களை கர்த்தர் நீர் கண்டுபிடித்து ஆண்டவர் எங்களுக்காக நீர் ஏற்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எத்தனையோ இடங்களில் அநேக தேவ ஊழியக்காரர்கள் பல வருடங்களாகியும் ஒரு சொந்த ஒரு ஆலயம் இல்லாதபடி, ஒரு சொந்த ஒரு கட்டிடம் இல்லாதபடி அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆலயம் என்று சொல்லும் பொழுது அந்த ஆலயத்திற்கு அந்த இடம் கிடைக்காதபடி அநேகர் அலைந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு குடியிருப்பதற்கு ஒரு வீடு கூட வாடகை கிடைக்கக்கூடாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கிற இந்த நாட்களிலே, கிறிஸ்தவங்களா உங்களுக்கெல்லாம் வீடு கிடையாது என்று சொல்லி சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அந்த காலத்தில் ஆலயத்திற்கு ஒரு இடம் கிடைப்பது என்பது சிரமமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட கஷ்டத்தில் அநேக சபைகள் காணப்படுகிறது. சொந்த இடம் இல்லாதபடினால வாடகை இடத்துல அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. வாடகை இடத்துல அவங்க வாடகை கொடுக்க முடியாம இப்படி எத்தனையோ சபைகள், எத்தனையோ தேவ ஊழியர்கள் கஷ்டப்படுகிறத நம்ம கேள்விப்படுகிறது உண்டு. கைகளை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். யார் யாரெல்லாம் ஆரம்ப நிலையில் அந்த ஊழியத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, அல்லது ஊழியத்தை தொடங்கி அநேக வருடங்கள் ஆனாலும் எந்தெந்த ஊழியங்கள் இன்னும் சரியான ஒரு ஆலயம் இல்லாதபடி, சரியான ஒரு கட்டிடம் இல்லாதபடி, அதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியாதபடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்களோ, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு கத்தந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உதவி செய்யத்தக்கதாக, ஆண்டவர் ஒத்தாசை செய்யத்தக்கதாக கைகளை உயர்த்தி கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆலயம் இல்லாதிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய ஆண்டவர் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்து அந்த சபைகளுக்கு நல்ல ஒரு ஆலயத்தை கொடுத்து, அந்த சபை நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையாய், சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமான சபையாய் ஆண்டவர் கர்த்தருக்காக அந்த சபை எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக ஆண்டவர் ஒவ்வொரு சபைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு உங்களை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. நன்றியோடு கூட உங்களை நாங்கள் துதிக்கிறோம். உலகம் எங்களும் இருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதான கர்த்தருடைய ஊழியர்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்த வேண்டும். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவழியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு, சபைக்கு, ஊழியங்களுக்கு கர்த்தர்தான் பாதுகாப்பு. எனவே கர்த்தர் தாமே தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து நடத்த வேண்டும். சமீபத்தில் பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஊழியம் செய்யும்படி ஒரு குழுவினர் போயிருக்கிறாங்க. போகும் பொழுது அங்கே சில RSS ஆட்கள் அங்கே சூழ்ந்து கொண்டு நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த விக்கிரகத்தினுடைய நாமத்தை சொல்லி அவங்க அதை அங்கே வாழ்த்துக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் ஒரு வயதான ஒரு பாட்டிமா அவங்க உற்சாகம் கொண்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி தொடர்ந்து அவங்க முன்னோக்கி செல்லும் பொழுது அவங்களோடு கூட அநேக தேவ பிள்ளைகள் இணைந்து கொண்டு அவங்களும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துறாங்க. அப்பொழுது அந்த ஏற்று வந்ததுதான் அந்த கூட்டம் வெட்கப்பட்டு அந்த இடத்துல அவங்க நிற்க முடியாமல் அவங்க அந்த இடத்த விட்டு அவங்க கடந்து போய் விடுகிறத அந்த வீடியோவில் போட்டிருந்தாங்க. கைகளை உயர்த்தி அதனுடைய சமூகத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். இந்த பூமியில், இந்த தேசத்தில், இந்த பட்டணத்தில் கர்த்தர் தான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு. கர்த்தர் தான் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் பாதுகாப்பு. கைகளை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எந்தெந்த இடத்துலலாம் தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் இருக்கிறாங்களோ, கர்த்தருடைய ஊழியர்கள் இருக்கிறாங்களோ, கர்த்தருடைய ஊழியங்கள் நடைபெறுகிறதோ அந்த இடத்துல எல்லாம் நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக, அரணாக, கோட்டையாக, தஞ்சமாக, துருகமாக இருப்பீராக. எந்த மனிதர்களும் உடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பாதபடி, எந்த துஷ்ட ஆவிகளும், எந்த பிசாசின் வல்லமைகளோ, எந்த மாந்திரிகமோ, எந்த ஆண்டவர் செய்வினைகளோ, எந்த அசுத்தாவின் வல்லமைகளோ அண்டப்பா ஆண்டவர் எதுவும் தேவ பிள்ளைகளை அணுகாதபடி, கர்த்தருடைய ஆலயத்தை அணுகாதபடி, கர்த்தருடைய ஊழியங்களை தடுக்காதபடி கர்த்தர் தாமே அனுக்கிரகம் பாராட்டுவீராக. எந்தெந்த இடத்தெல்லாம் தேவ பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் அண்டப்பா தேவ பிள்ளைகளுடைய தலைகளை நிமிர்ந்து நிற்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவரப்பா உம்முடைய பிள்ளைகளை, ஆண்டவரப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்களை ஆண்டவரப்பா நீர் பிரகாசிக்க பண்ணுவீராக. சாம்பலுக்கு பதிலாக ஆண்டவரப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு சிங்காரத்தை தருவீராக.
ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக உடைய பிள்ளைகளுக்கு நீர் துதியின் உடைய தருவீராக, உடைய பிள்ளைகளை உயர்த்தி வைத்து கனப்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. எல்லா சபைகள் வளர்ந்து பெருகட்டும். தொடர்ந்து இந்த நாட்கள் நடக்கிற எல்லா ஜெபங்கள் ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்தில் கூட கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஓகே, இதில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருப்பதாக என்று சொல்லி இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த காலை நேரத்தில் நம்ம சிந்திக்கிறதான அந்த வேத பகுதி என்ன அப்படின்னா, சாந்த குணம் என்கிறதான அந்த தலைப்பின் கீழே கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன, வேதம் நமக்கு போதிக்கிறதான ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது காலை நேரத்தில் சாந்த குணத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேசும்படி, அவர் இடைப்படும்படியாக அவர் விரும்புகிறார். அப்போ உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருப்பதாக என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சாந்த குணம் காணப்படுகிறதா என்பதை நீங்கள் நான் என்ன பண்ண வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சாந்த குணங்கள் அவைகள் இல்லாமல் என்ன பண்ணுகிறது, காணப்படுகிறது. சின்ன சின்ன காரியங்களுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம பொறுமையாக இருப்போம், சாந்தமாக இருப்போம். ஆனால் கொஞ்சம் அந்த காரியங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சாந்த குணத்தை என்ன பண்ணுவோம், நம்ம இழந்து போய் விடுவோம். நீங்கள் ரொம்ப சாந்தமான டைப்பாமே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது என்ன பண்ணுவோம், ஆமாங்க நாங்கள் ரொம்ப சாந்தமான டைப்னு சொல்லி என்ன பண்ண சொல்லுவோம். 2வது டைம் கேட்கும்போது என்ன பண்ணுவோம், ஆமாங்க என்ன பண்ண சொல்லுவோம். 3வது தடவை 4வது தடவை கேட்டாங்க, யோ எவ்வளோ தடவை உனக்கு சொல்கிறது, காது கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், கோபமாயிரும். அப்போ ஏன் அப்படின்னு நம்முடைய சாந்த குணம் வந்து என்னது, அந்த ஒரு 3 தடவை தான். அப்போ அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணிடுறோம், நம்ம வந்து சாந்த குணத்துலேருந்து என்ன பண்ணிடுறோம், நம்ம வந்து வெளியில் வந்துடுறோம். அப்போ ஆண்டவர் விரும்புகிறான ஒரு காரியம் என்ன, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 149 வசனம் 4 வாசிங்க. சங்கீதம் 149 வசனம் 4. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். நம்ம ஏன் நம்ம சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை என்ன பண்ணுகிறாரா, ரட்சிப்பினால் ஆண்டவர் அலங்கரிக்கிறார். அப்போ ரட்சிப்பு என்றால் மீட்பு என்று சொல்லி நம்ம அதை அறிந்திருக்கிறோம். அப்போது சாந்த குணம் உள்ளவர்களை என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் அவர்களை மீட்டு கொண்டு அவர்களை ஆண்டவர் அலங்கரிக்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த காலை நேரத்தில் நாம் சாந்த குணம் உள்ளவர்களாக நாம் மாறுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்து சாந்த குணம் உள்ளவர்களுக்கு ஆண்டு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன, சங்கீதம் 29 வசனம் 9 வாசிங்க. சங்கீதம் 29 வசனம் 9. கர்த்தருடைய சங்கீதம் 25:9. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி, சாந்த குணம் உள்ளவர்கள் தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு வழியை போதிக்கிறார். அப்போ இந்த வசனம் அங்கே சொல்லப்படுகிற அந்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் நடத்துகிறார். முதலாவது சாந்த குணம் உள்ளவர்களை ஆண்டவர் ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். 2வது சாந்த குணம் உள்ளவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நியாயத்தில் என்ன பண்ணுகிறார், நடத்துகிறார். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை என்ன பண்ணுகிறாராம், ஆண்டவர் போதிக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எனவே நம்முடைய வாழ்க்கையில் சாந்த குணம் அது அவசியமானதாக அது இருக்கிறது. அப்போ வேதத்தை நம்ம வாசிக்கிறோம், அதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் 9ஆக கடந்து சென்று கோணலானவைகளை ஆண்டவர் செவ்வையாக்குகிறது இல்லை. யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் முன்பதாக கடந்து சென்று கோணலானவர்களை செவ்வையாக்குகிறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தான் என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி
சாந்த குணம் உள்ளவர்களுக்கு என்ன பண்ணுகிறார்? தம்முடைய வழியை போதிக்கிறார். அப்போ நியாயத்தில் நடத்துகிறதான சாந்த குணம் உள்ளவர்களுக்கு முன்பதாக என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் கடந்து சென்று அந்த பாதைகளை ஆண்டவர் செவ்வையாக்குகிறவராக என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். எனவே நாம் சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்து தேவனுடைய வழிகளை நாம் கற்றுக்கொண்டு அந்த வழிகளில் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். இன்னொரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 22 வசனம் 26 வாசிங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுபவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். மறுபடியும் வாசிங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ஓகே, வசனத்தில் சொல்லப்படுறதான காரியம் என்ன? சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சாந்த குணம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அடுத்த ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர்கள் புசித்து திருப்தி அடைகிறதான ஒரு காரியத்தை என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் அவர் தருகிறவராக என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். அப்போ அந்த காலை நேரத்தில் அந்த சாந்த குணம் உள்ளவர்களாக நாம் பெருகுவதற்கு கர்த்தர் அவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ ஒரு முறை என்னுடைய வீட்டில் நான் என்னுடைய சிறு வயதில் இருக்கும் பொழுது நான் படித்து கொண்டு இருந்தால் அந்த நாட்கள் அநேகமாக எத்தனாவது படித்தேன்னு தெரில, எப்படி ஒரு 5வது 6வது அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அப்படிப்பட்ட அந்த நாட்களில் வீட்டில் நான் சாப்பிட்டுருக்கிறேன். அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை வந்து என்ன பண்ணுது, கை குழந்தை எங்கள் வீட்டில் வந்து விளாண்டுட்டு இருக்குது. எங்களுக்கு தெரிந்த ஒரு அன்பான ஒரு குடும்பம் தான் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க. அப்போது அந்த நாட்களில் கிராம சைடில் வாழ்ந்ததுனால அன்பாக பாசமாக என்ன பண்ணுவோம், பேசுவோம். சொந்தம் பாராட்டி என்ன பண்ணுவோம், பேசுவோம். அத்தை மாமா அடுத்துல என்ன பண்ணிக்குவோம், பேசிக்குவோம். அப்போது அந்த குடும்பத்தையும் அதே போல் நாங்கள் குடியிருந்த ஹவுஸ் ஓனருடைய ரிலேஷன் அவங்க. அதனால் அவங்கள அத்தை அப்படின்னு சொல்லி முறையிட்டு தான் என்ன பண்ணுவோம், கூப்பிடுகிறது பழக்கம். ஸோ அந்த கிராமங்கள் சைடில் அந்த மாதிரி. அப்போ அவங்களுடைய குழந்தை வந்து என்ன பண்ணுதுன்னா எங்கள் வீட்டில் வந்து விளாண்டுருக்கு, கை குழந்தை, தவழ்ந்து போகிறதான குழந்தை. அப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுது, மோஷன் போகிற மாதிரி பண்ணுது. அப்போ நான் சொல்கிறேன், ஐயோ அந்த குழந்தை மோஷன் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த குழந்தைய எடுங்க, கையில் தூக்குங்க, கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் வீட்டில் உள்ள ஆட்களும் கண்டுக்கல, அவங்களும் வந்து என்ன பண்ணல, கண்டுக்கல. இன்ட்ரெஸ்டாக என்ன பண்ணுறாங்க, பெரியவங்க அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பாப்பா வந்து என்ன பண்ணுச்சு, மோஷன் போயிடுச்சு. உடனே எனக்கு கடுங்கோபம் உண்டது. என்ன பண்ணேன், உடனே எந்திரிச்சு என்ன பண்ண, கோச்சிக்கிட்டு சாப்பிடாமல் போயிட்டேன். இப்போ சாப்பிடாமல் போட்டால் இப்போ வந்து யாருக்கு இப்போ வந்து கஷ்டம்? நான் தான் வந்து என்ன பண்ணுகிறேன், அந்த இடத்துல கஷ்டப்படுகிறான். அந்த அந்த காரியங்கள் உண்டு. அப்போது அது ஆண்டவர் கொஞ்சம் அநேக வருஷங்கள் கழித்து வந்து என்ன பண்ணார், ஆண்டவர் என்னோடய வாழ்க்கை வளர்ந்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு என்ன ஒப்பு கொடுத்து, ஸோ அப்படி வருகிறதான அந்த நேரத்தில் அதே போல் என்னுடைய உறவினர் ஒருத்தரோட வீட்டில் வந்து என்ன பண்ணேன், இருந்தேன். அப்போ இருக்கும்போது அப்பவும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். அப்போ ஆண்டவர் மனசுக்குள்ள பேசலாம், இப்போ நீ எந்திரிச்சு போ பார்க்கலாம். அன்னைக்கு மட்டும் அவ்வளோ வீரவாசமாக என்ன பண்ண, எந்திரிச்சு போனேன், இப்போ நீ எந்திரிச்சு போ பார்க்கலாம்னு சொல்லி என்ன பண்ணார், ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், சொன்னார். அப்போது என்னுடைய உறவினரோட வீட்டில் நான் இருக்கிறேன். ஸோ அம்மா அப்பா விட்டுட்டு உறவினர் வீட்டில் வந்து என்ன பண்ண, நான் வந்து தங்கியிருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து என்ன பண்ண, அதை நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ள வேண்டியதான ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்து என்ன பண்ணுச்சு, கடந்து போச்சு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த சாந்த குணத்தை என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறவராக என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். அப்போ சாந்த குணம் உள்ளவர்கள் அவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் வாழும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சாந்த குணம் இந்த கால நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பெருக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்து பார்க்கும்போது சங்கீதம் 147 வசனம் 6 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, சங்கீதம் 147 வசனம் 6. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். அப்போ இங்கே சொல்லப்படுகிறது, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த சாந்த குணம் உள்ளவர்களுக்கு எதிரடையாக அங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, துன்மார்க்கர். அப்போ துன்மார்க்கரை தரை மட்டும் என்ன பண்ணுகிறாரோ ஆண்டவர் தாழ்த்துகிறார். அப்போ இந்த காலை நேரத்தில் நாம் கர்த்தரால் உயர்த்தப்படுவதற்கு சாந்த குணம் உள்ளவர்களாக மாற கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. அப்போ இந்த வார்த்தையை இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறதுனால எனக்கு இது வரப்போகிறதில்லை. இதை நம்ம கேட்ட உடனே என்ன பண்ண போகிறது, இந்த சாந்த குணம் நம்முடைய வாழ்க்கை வரப்போகிறது. இதை அனுதினம் என்ன பண்ணணும், கர்த்தருடைய பலத்தினால, நாம் ஆண்டுடைய உதவியினாலே இந்த சாந்த குணம் நமக்குள்ளாக பெருகுவதற்கு நாம் பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் அவர் நமக்கு அந்த சாந்த குணங்களை தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அடுத்து சாந்த குணம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன? மத்தேயு 5:5 வாசிங்க.
சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்ப அடுத்து ஆண்டவர் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தது அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படி என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் அவர்களை உயர்த்துகிறவராக என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். அடுத்து வாசிங்க, சங்கீதம் 37:11 வாசிங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருக்கிறார்கள். அப்ப பாருங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சொல்லி மத்திய 5:5 ஏசப்பாங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதே போல சங்கீதம் 37:11 அங்கே சொல்லப்படுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் என்ன பண்ணுவாங்களா? மகிழ்ச்சியாக இருப்பாங்களா? அப்போ சாந்த குணம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? மன மகிழ்ச்சியை என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். அப்போ நாம் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மன மகிழ்ச்சியினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவதற்கு அவர் போதுமானவராக என்ன பண்ணுகிறார்? அவர் இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிங்க. அப்படி வேதத்தில் சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லி சாட்சியப்பட்டது யார் அப்படின்னா, வாசிங்க என்னாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. என்னாகமம் 12:3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தார். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் மோசையை குறித்து அந்த இடத்துல சாட்சி கொடுக்கிறார். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் என்ன பண்ணினானா? மிகுந்த சாந்த குணம் உள்ளவர்களாக என்ன பண்ணானா? இருந்தானா. இப்போ என்னை பார்க்கும்போது உங்களை நிறைய பேருக்கு நான் ரொம்ப சாந்த சொருபி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் தெரியும். ஆனால் எங்கள் வீட்டில் கேட்டால் தான் தெரியும் நான் சாந்த சொருபியா இல்லை எப்படிங்கிறது. அப்போது அதே போல் என்ன சொல்ல வரேன்னா, மனிதர்களிடத்தில் நம்ம சாந்த உணவுகள் என்று சொல்லி நம்ம தென்படுவது எளிது. ஆனால் தேவன் நம்மை குறித்து என்ன பண்ணோம்? சாந்த குணம் உள்ளவர்கள் என்று சொல்லி நம்மை குறித்து என்ன பண்ணணும்? சாட்சி கொடுக்கணும். பாஸ்டர் அடிக்கடி என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க, ஒருத்தர் அமைதியாக பேசுகிறான் அப்படின்னா அவன் சாந்த குணம் உள்ளவன் கிடையாது. ஒருத்தர் ரொம்ப கோபமாக பேசுகிறான் அப்படின்னா அவன் கோபக்காரனும் கிடையாது. ஆனால் வெளி தோற்றத்தை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? நம்ம நிதானிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. சொல்லிட்டு பாஸ்டர் ஒரு உதாரணமும் சொல்லுவாங்க. படத்தில் வில்லன் என்ன பண்ணுவான்? சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுவான்? பேசுவான். அவனை தீர்த்துடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? இதே வார்த்தை என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே அவன் சொல்கிறதுனால அவன் ரொம்ப சாந்த குணம் உள்ளவன்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ அதே நேரத்தில் கோபமாக என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. அப்போது கோபமாக பேசுகிறதுனால அவங்க சாந்த குணம் இல்லாதவங்கன்னு சொல்லி என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, அப்போது கோபத்துலேயும் பல விதமான கோபங்கள் இருக்குது. அப்போ கோபத்தை பற்றி பேசும்போது அது வேறு டாபிக், அது போகும். அதாவது மனதில் நம்ம கசப்புகள் வைத்துக்கொள்ளாதபடி, கள்ளங்கபடு வைத்துக்கொள்ளாதபடி, எதுவாக இருந்தாலும் அதை நம்ம வெளிப்படையாக அதை நம்ம பேசி, அப்போ அதன் பிறகு நம்ம அந்த காரியத்தில் நம்ம அதாவது ஒரு மன்னிப்பு தன்மையோடு கூட, ஒரு சமாதானத்தோடு கூட, ஒரு சாந்தத்தோடு கூட நம்ம நடக்கும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு தடவை இதே போல் 40 நாள் ஜெபத்தில் தான் நான் ப்ரேயர் நடத்திட்டு இருக்கிறேன். கடைசி நாள் ஜெபம். அப்போ ஒரு பாட்டு பாடுறேன். அப்போ அந்த பாட்டு பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது துக்க வீடுகள் என்ன பண்ணுவாங்க? பாடுவாங்க. அப்போ அந்த பாட்டு பாடி முடித்த உடனே அந்த ப்ரேயர் முடிச்சுட்டேன். பாஸ்டர் உள்ளே கூப்பிட்டு விட்றாங்க. அப்போது கூப்பிட்டு விட்றோன்னே விட்ட ஆட்டில் ஒரேடியாக பரவத்தை கொண்டு போய் தான் ப்ரேயரை முடிப்ப போல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? பாஸ்டர் சத்தம் போட்டாங்க. இந்த பாட்டு துக்க வீட்டில் தானப்பா பாடுவாங்க, நீ இந்த பாட்டு ஏன் பாடினேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண கேட்டாங்க. என்ன பண்ணா, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அவரோடு நான் மகிமையில் வாழ்ந்தால் போதும், அந்த பாட்டு பாடிட்டு இருந்தேன். ஸோ 40 நாட்கள் உபவாச ஜபங்கிறனால இந்த சிலுவை பாடுகள் அந்த மாதிரி என்ன பண்ணேன், அதை யோசிச்சு பாடினேன். சரி, ஆனால் பாஸ்டர் அது வேணாம் பாடுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க சொன்னாங்க. அப்போ உடனே பாஸ்டர் சொன்னேன், சாரி பாஸ்டர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண சொன்னேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு வேறு டாபிக் போயிடுச்சு. வேறு அந்த நேரத்தில் பாட்டு புக் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இன்னொரு உடன் ஊழியர் வந்தார். அவர்கிட்ட என்ன பண்ணாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட பாடங்கள்லாம் போட்டிங்களா பாடுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவர் மறுநாள் கிளம்பும்போது மறுபடியும் ஒரு தடவை சாரி கேட்டேன். சாரி பாஸ்டர், நான் சரியாக பாடுறேன் அப்படின்னு சொல்லி. அதான் நான் அப்போவே முடிஞ்சு அந்த விஷயம், அதை ஏன் மறுபடியும் இப்போ ஞாபகப்படுத்துகிறேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க சொன்னாங்க. அப்போ அது என்ன அப்படின்னா, அப்போது அதாவது சில நேரத்தில் உள்ளத்தில் அந்த கோபம் இல்லாவிட்டாலும் சில காரியத்தை ஒழுங்குபடுத்தணும், சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் என்னது கோபமாக இருக்கிறது போல் நடந்து கொள்கிறான அந்த ஒரு தன்மைகள் உண்டு. அப்போ அதனால் அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியாது, நம்ம சாந்தம் இல்லாத சொல்லி என்ன பண்ண முடியாது சொல்லி சொல்ல முடியாது. ஸோ அதில் பின்னாடி இருக்கிறதான அந்த ஒரு மோட்டிவ், அந்த ஒரு நோக்கம் என்ன அப்படிங்கிறதான காரியத்தை என்ன பண்ண நம்ம யோசிக்கணும். அப்போ சாந்த குணம் உள்ள, அப்போ மோசை குறித்து ஆண்டு சொல்லும் பொழுது, மோசே பூமியில் உள்ள சகல மனிதர்கள் என்ன பண்ணினான், சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். அப்போ நான் என்ன யோசித்து பார்க்குறேன், ஆண்டவர் எனக்கு அந்த சாந்தம் இருக்குதா, அப்போ என்னை குறித்து நீங்கள் சாட்சி கொடுக்குறீங்களா அப்படிங்கிற அந்த காரியத்தை என்ன பண்ணுகிறேன் நான் யோசித்து பார்க்குறேன். அப்போ கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் அந்த கிருபைகள் என்ன பண்ணுவாராக இந்த கால நேரத்தில் ஆண்டவர் தருவாராக. கடைசியாக
சில 2 வசனத்தை வாசம் பிடிக்கலாம். வாசிங்க. சங்கீதம் 69 வசனம் 31 32 வாசிங்க. சங்கீதம் 69 வசனம் 31 32. சாந்த குணம் வருவதற்கு நம்ம என்ன செய்யணும் வாசிங்க. கொம்பும் விரிகுளம் உள்ள காலை எருதை பார்க்கிலும், கொம்பும் விரிகுளம் உள்ள காலை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். இதுவே கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். அப்போ சாந்த குணம் உள்ளவர்கள் எதை கண்டு சந்தோஷப்படுவார்களா? கொம்பும் விரிகுளம் உள்ள காலை எருதை பார்க்கிலும் கர்த்தரை துதிப்பது அது என்னது? அது மிகவும் அது ஏற்றது, அது உகந்தது. அப்போ சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு என்ன பண்ணுவாங்களா? அவங்க சந்தோஷப்படுவார்களா? அப்போது சாந்த குணம் உள்ளதான ஒரு தேவ பிள்ளைக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா கர்த்தரை துதிப்பதை என்ன பண்ணும்? பிடிக்கும். அதில் வசனம் சொல்லுகிறது, வம்பும் புத்தியினமான வீண் பேச்சும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அப்படிப்பட்டதான வீணான வார்த்தைகள், வம்பான வார்த்தைகள், வீண் பேச்சான வார்த்தைகள், அப்படிப்பட்டதான மற்றவங்களை மனம் அடிவாக்குறதான வார்த்தைகள், மற்றவங்களை காயப்படுத்துகிறதான இந்த வார்த்தைகள், அப்போ இப்படிப்பட்டதான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படாதபடி கர்த்தரின் நீங்களும் நானும் அதிகமாக துதிக்கிற காரியத்திலே சந்தோஷப்பட்டு பழகும் பொழுது நம்மை சாந்த குணம் உள்ளவர்களாக என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் மாற்றுகிறார். அப்போ அதை எப்படி சொல்லுகிறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடைசியாக வாசிங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் வசனம் 6, 7 வாசிங்க. நம்ம முடிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் வசனம் 6, 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே காத்துக்கொள்ளும். பாருங்க, அப்போ தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்துல இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்? நம்ம கோவப்படுவோம், எரிச்சல் படுவோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்முடைய சாந்த குணத்தை என்ன பண்ணுவோம்? நம்ம இழந்து போயிடும். இவங்க என்ன மதிக்கலையே, இவங்க இப்படி பேசிட்டாங்களே, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், இவங்க கீழ்ப்படியிலே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? அந்த சாந்த குணம் என்ன பண்ணுவோம்? அதை பஸ்ட் ஆயிரும். அப்போது அப்படிப்பட்டதான காரியங்கள் காணப்படாதபடிக்கு நாம் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க நம்ம என்ன செய்யணும்? வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன பண்ணுங்க? எல்லாவற்றுக்காக என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் என்ன பண்ணுங்க? நீங்கள் ஏறெடுங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதினாலும் அதை நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன பண்ணுமா? காத்துக்கொள்ளுமா. அப்போ நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண அந்த தேவ சமாதானமாகி நம்முடைய கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் அவருக்குள்ளாக என்ன பண்ணுவாரா? காத்துக்கொள்வாரா. அவர் நமக்கு சாந்த குணத்தை அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அந்த ஆண்டு சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க சொல்ல என்ன பண்ணார்? ஆண்டவர் சொல்கிறார். அதனால் இந்த நாளை கால நேரத்தில் யார் நம்மை ஏற்றுக்கொண்டாலும் யார் நம்மை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், யார் நம்மை புகழ்ந்து பேசினாலும் யார் நம்மை இகழ்ந்து பேசினாலும், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் காணப்பட்டாலும் குறைவுகள் காணப்பட்டாலும் எல்லாவற்றுக்காக நம்ம கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தி பழகும் பொழுது சாந்த குணத்தில் என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் அவர் நம்மை அலங்கரிக்கிறவராக என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களை சாந்த குணம் உள்ளவர்களாக மாற்றுங்க. ஆண்டவரே, கைகளை உயர்த்தி கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைந்து அவர்கள் மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த கால நேரத்தில் அன்றைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஒரு சாந்த குணம் உள்ளவர்களாய் நாம் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யத்தக்கதாக. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்களா? அப்போ நம் சாந்த குணமாய் நாம் மாற மாற நம்முடைய குடும்பத்தாரை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நம்முடைய அயலகத்தார், இயேசுவை அறியாத அயலகத்தாரை கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களை வழிநடத்துவதற்கு சுதந்திரித்துக் கொள்வதற்கு அது போதுமானதாக அது இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், என்னை இழுத்துக்கொள்ளும் உன் பிறகே ஓடி வருவோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அந்த கிருபைகளை எங்களுக்கு தந்தைகளை நடத்துங்கப்பா என்று சொல்லி கர்த்தர் எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சாந்த குணம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க நீர்களுக்கு உதவி செய்வீராக. இந்த கால நேரத்தில் நீர்களுக்கு
இந்த ஜெப நேரங்கள் முழுவதையும் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவரே வந்து கலந்து கொண்டவர்கள் இணையதளத்தில் பார்க்கிறவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் சாந்த குணத்தினால் இதை அலங்கரித்து இரவில் ஆசீர்வதித்தருளும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுகிற தன்னுடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கும் சாந்த குணத்தை கத்தர் கொடுத்து அவளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனால் நடக்கிறதான எல்லா ஊழியங்கள் ஜெபங்களை கத்தர் ஆசீர்வதிங்க. ரீடத்தான கத்தர் ஆசீர்வதிங்க. அநேகர் வந்து வேதத்தை வாசிக்க உதவி செய்யுங்க. எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற எழுத போகிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷித்த ஞானத்தை கிருபைகளை பலனை தந்து ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.